ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாடுங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நம்முடைய இந்திய தேசமானது புனித ஜோசப் வாஸ் அருள் பணியாளர் அவருடைய நினைவை கொண்டாடி மகிழ்கின்றது. கோவாவிலே பிறந்து வளர்ந்து அதன் பிறகு ஒரு குருவானவராக கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதன் பிறகு மங்களூர் என்கின்ற இடத்திலே சில ஆண்டுகள் நற்செய்தி பணியை சிறப்பாக ஆற்றியவர். அதன் பிறகு அவருடைய அழைத்தலானது இலங்கையை நோக்கி பயணித்தது. ஆகவே இலங்கையிலே அந்த காலகட்டத்திலே மிக முக்கியமாக கிறிஸ்தவத்தை வேறெடுக்கின்ற சக்திகள் அங்கே அதிகமாக இருந்தன. கத்தோலிக்கர்கள் நான் கத்தோலிக்கன் என்று சொல்ல முடியாத அளவுக்கு பலவிதமான துன்பங்கள் தீமைகள் அவர்களை சூழ்ந்து இருக்கின்ற அத்தருணத்திலே புனித ஜோசப் வாஸ் ஒரு அருள் பணியாளராக தன்னுடைய மறை தூது பணியை ஏற்றுக்கொண்டு இலங்கைக்கு அவர் பயணித்தார். அன்புமிக்கவர்களே, அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாம் பார்க்கின்ற போது ஒரு பிச்சைக்காரனாக தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து அவர் யாழ்ப்பாணத்தை நோக்கி அவர் படகிலே பயணித்தார் என்றும், தான் ஒரு குருவானவர் என்று பல நாட்கள் சொல்ல முடியாத ஒரு சூழலிலே பிச்சை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வீடாக சென்று கத்தோலிக்கர்களை இனம் கண்டுகொண்டு அவர்களுக்கு தன்னுடைய நற்செய்தி பணியை ஆற்றியுள்ளார். ஆகவே இன்றைய நாளில் அத்தகைய ஒரு மறைப்பணியாளரை நாம் கொண்டாடுகின்றோம். அவருக்கு இருக்கின்ற அந்த நற்செய்தி ஆர்வம் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கும் என்றும் இருக்க வேண்டும். இயேசுவுக்காக எல்லாவற்றையும் துணிந்து ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பாங்கை பெற்றுக்கொண்ட புனித ஜோசப் வாஸை போல நம்முடைய வாழ்க்கையும் அமைத்து கொள்ள இத்திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
இறைவா, ஜோசப் வாசனும் புனிதரின் எடுத்துக்காட்டாலும் அருள் பணியாலும் ஆசியாவில் உள்ள உமது திரு அவையை மேன்மையுற செய்தீரே. உண்மையின் வார்த்தையால் வளம் பெற செய்த வாழ்வளிக்கும் அருளடையாளத்தால் உம் ஊழியர் ஊட்டமளித்த உம் மக்களை கண்ணோக்கி அருளவுமை வேண்டுகின்றோம். அதனால் அவரது பரிந்துரையின் வழியாக அவர்கள் நம்பிக்கையில் தொடர்ந்து வளரவும் நற்செய்திக்கு என்றும் ஆற்றல் மிகு சாட்சிகளாக விளங்கவும் இரக்கத்தோடு என்றும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றியப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 8, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 மற்றும் 10 முதல் 22a முடிய. அந்நாள்களில் இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் ஒன்று கூடி சாமுவேலிடம் ராமாவுக்கு வந்தனர். அவர்கள் அவரிடம், இதோ உமக்கு வயது முதிர்ந்து விட்டது, உம் புதல்வர்கள் உம் வழிமுறைகளில் நடப்பதில்லை, ஆகவே அனைத்து வேற்றினங்களிடையே இருப்பது போன்று ஓர் அரசனை நியமித்தருளும் என்று கேட்டுக்கொண்டனர். எங்களுக்கு நீதி வழங்க ஓர் அரசனை தாரும் என்று அவர்கள் கேட்டது சாமுவேலுக்கு தீயதெனப்பட்டது. சாமுவேல் ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டார். ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது, மக்கள் குரலையும் அவர்கள் உன்னிடம் கூறுவது அனைத்தையும் கேள். ஏனெனில் அவர்கள் உன்னை புறக்கணிக்கவில்லை, அவர்களை நான் ஆளாதபடி என்னைத்தான் புறக்கணித்து விட்டனர். ஓர் அரசன் வேண்டுமென்று தம்மிடம் கேட்ட மக்களுக்கு சாமுவேல் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் கூறினார். உங்கள் மீது ஆட்சி செய்யும் அரசனின் உரிமைகளாவன. அவன் உங்கள் புதல்வர்களை தன் தேரோட்டிகளாகவும் தன் குதிரை வீரர்களாகவும் வைத்துக் கொள்வான். அவர்களை தன் தேர்களுக்கு முன் ஓடச் செய்வான். அவன் அவர்களை 1000 தலைவராகவும் 50 தலைவராகவும் தன் நிலத்தை உழுபவராகவும் தன் விளைச்சலை அறுவடை செய்பவராகவும் தன் போர் கருவிகளையும் தேர் கருவிகளையும் செய்பவராகவும் நியமித்துக் கொள்வான். மேலும் அவன் உங்கள் புதல்வியரை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் சமைப்பவர்களாகவும் அப்பம் சுடுபவர்களாகவும் வைத்துக் கொள்வான். அவன் உங்கள் வயல்களிலும் திராட்சை தோட்டங்களிலும் ஒலிவ தோப்புகளிலும் சிறந்தவற்றை எடுத்துக்கொண்டு தம் அலுவலருக்கு கொடுப்பான். உங்கள் தானியத்திலும் திராட்சை பலனிலும் 10 1 பங்கை எடுத்துக்கொண்டு தன் காரிய தலைவருக்கும் அலுவலருக்கும் கொடுப்பான். உங்கள் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் உங்கள் கால்நடைகளில் சிறந்தவற்றையும் உங்கள் கழுதைகளையும் தன் சொந்த அலுவலுக்காக பயன்படுத்துவான். உங்கள் மந்தைகளில் 10 1 பங்கு எடுத்துக்கொள்வான். நீங்கள் அவனுக்கு பணியாளர்களாயிருப்பீர்கள். அந்நாளில் நீங்களே உங்களுக்காக தெரிந்து கொண்ட அரசனை முன்னிட்டு முறையிடுவீர்கள். அந்நாளில் ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். மக்களோ சாமுவேலின் குரலுக்கு செவி கொடுக்க மறுத்து, இல்லை, எங்களுக்கு கட்டாயமாய் ஒரு அரசன் வேண்டும், அனைத்து வேற்றின மக்கள் போலவே நாங்களும் இருப்போம், எங்கள் அரசன் எங்களுக்கு நீதி வழங்குவார், எங்கள் போர்களை முன்னின்று நடத்துவார் என்றனர். மக்கள் கூறியவை அனைத்தையும் சாமுவேல் கேட்டு அவற்றை ஆண்டவர் காதில் போட்டு வைத்தார். ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது, அவர்கள் குரலுக்கு செவி கொடுத்து அவர்கள் மீது ஓர் அரசனை ஆளச் செய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நமது பதில். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். விழாவின் பேரொளியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் உம் பெயரில் களி கூறுவார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். நமது பதில். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றி இருக்கின்றார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 இறை திருவார்த்தைகள் 1-12 முடிய. இயேசு மீண்டும் கப்பர்நாகுமுக்கு சென்றார். அவர் வீட்டில் இருக்கிறார் எனும் செய்தி பரவிற்று. பலர் வந்து கூடவே வீட்டு வாயில் அருகிலும் இடமில்லாமல் போயிற்று. அவர் அவர்களுக்கு இறை வார்த்தையை எடுத்துரைத்து கொண்டிருந்தார். அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவரை 4 சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை. எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர், இவன் ஏன் இப்படி பேசுகிறான்? இவன் கடவுளை பழிக்கிறான். கடவுள் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர். உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை இயேசு தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன்? முடக்குவாதமுற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா? எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நான் உனக்கு சொல்கிறேன், நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு அனைவரும் காண வெளியே சென்றார். இதனால் அனைவரும் மலைத்து போய், இதைப்போல நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 16ஆம் நூற்றாண்டிலே இலங்கையை அடுத்திருக்கின்ற கண்டி என்கின்ற இடத்திலே அப்போது குறுநில மன்னனாக இருந்தவன் விமல தர்ம சூரியா. அப்போது மிக பெரிய கொடிய பஞ்சத்திலே அந்த கண்டி முழுக்க முழுக்க மக்கள் பலவித துன்பங்களை அனுபவித்து கொண்டிருந்தார்கள். மழை பொழிந்து பல ஆண்டுகள் கடந்து கொண்டிருக்கின்ற அந்த தருணத்திலே அந்த குறுநில மன்னன் அங்கு சுற்றி இருந்த புத்த மதத்தினுடைய புத்த பீக்குகளை இந்த வறட்சி நீங்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க அவர்களை அழைத்தார். அவர்களும் வந்தார்கள். அவர்கள் பலவிதமான ஜபங்களையும் யாகங்களையும் செய்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் மழையானது வரவே இல்லை. இன்னும் மோசமாக வானிலை மாறிக்கொண்டே இருந்தது. அப்போது அந்த மன்னனிடம் அவருடைய அரசவையில் இருந்த ஒரு ஊழியர் வந்து சொல்லுகிறார், நமக்கு அடுத்து ஒரு அருள் பணியாளர் ஒருவர் இருக்கின்றார், ஜோசப் வாஸ் என்பவர். அவரை நாம் அழைப்போம், அவரை வைத்து நாம் ஜெபிப்போம், நிச்சயமாக ஏதாவது நல்லது நமக்கு கிடைக்கும் என்று அந்த மன்னனிடம் சொல்லுகிறார். மன்னனும் சொல்லுகிறார், அந்த குருவானவரை அழைத்து வாருங்கள் என்று. அப்போது வந்த ஜோசப் வாஸ் அங்கிருக்கின்ற மக்களுக்காகவும் இறைவனிடம் அவர் கண்ணீர் மல்க ஜெபித்தார் என்று வரலாறு சொல்லுகிறது. அவர் ஜெபிக்க ஜெபிக்க வானம் மேகமூட்டத்தோடு காணப்பட்டதும் அதன் பிறகு அந்த வானத்திலிருந்து கடுமையான
மழை பொழிவை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், வறட்சி நீங்கியது என்று அவருடைய வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். அதன் பிறகு அந்த குறுநில மன்னன் அந்த ஜோசபாஸ் பணியாளரை அழைத்து, நீ எங்கு வேண்டுமானாலும் சென்று உன்னுடைய உண்மை கடவுளை நீ போதிக்கலாம், நான் உனக்கு அந்த ஒரு உரிமையை கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் குருவானவர் ஜோசபாஸை அவர் அனுப்பினாராம். இயேசுவின் பிரியமானவர்களே, கடவுளை மட்டுமே ஆதாயமாக கொண்டு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கியவர் புனித ஜோசப் வாஸ். ஆகவேதான் அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம் பல கொலை மிரட்டல்கள், அதே நேரத்திலே 3 ஆண்டுகள் கடுமையான சிறைவாசம், சிறை தண்டனை, பலவிதமான துன்புறுத்தல்கள். அவரை அந்த நாட்டிலிருந்து வெளியே அனுப்ப வேண்டும், அவரை எப்படியாவது துரத்த வேண்டும் என்று தீர்மானித்தவர்கள். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையிலே கடைசி வரையிலும் நான் அனுப்பப்பட்ட மக்களுக்காக கடைசி வரையிலும் நான் இறைவனை, நற்செய்தியை நான் அறிவிப்பேன் என்று சொல்லி கடைசி வரையிலும் அந்த இலங்கையிலே அவர் தன்னுடைய அற்புதமான பணியை செய்தவராக இருக்கின்றார். பலரை அவர் மனம் மாற்றினார், பலரை சுகமாக்கினார், பல குடும்பங்களை ஒன்று சேர்த்தார். ஆகவே இன்று இலங்கையிலே கத்தோலிக்கர்கள் வெகு பலராக இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் புனித ஜோசப் வாஸ் மட்டும்தான். ஆகவேதான் அவரை இலங்கையினுடைய அப்போஸ்தலராக கொண்டாடி அவர்கள் மகிழ்கின்றார்கள். இந்திய மண்ணில் பிறந்தாலும் அவருடைய பணி முழுக்க முழுக்க இலங்கையிலே அந்த பணியானது நடைபெற்றது. ஆகவே இந்த நேரத்தில் இந்த புனிதருக்காக சிறப்பாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்புமிக்கவர்களே, ஜோசப் வாஸ் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற போது இயேசுவை போல செய்யுங்கள். அதுதான் மிக கடினம். இயேசு எவ்வாறாக உதவி என்று ஓடி வந்தார்களோ உடனடியாக அந்த உதவியை செய்கிறவராக இருந்தார். ஆகவேதான் புனிதர் சொல்கிறார், மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற போது இயேசுவை போல உதவி செய்யுங்கள். நன்மை செய்ய வாய்ப்பு கிடைத்தால் அதை அந்த நொடி பொழுதே செய்து விடுங்கள். நான் நாளைக்கு செய்கிறேன் போ, இல்லை ஒரு மாதம் கழிச்சு பார்க்கலாம் போங்க என்று பலவிதமான நேரத்திலே நாம் சாக்கு போக்குகளை சொல்லி உதவ மறுக்கின்றோம். ஆகவே இயேசுவை போல உடனடியாக உதவுகின்ற ஒரு மனப்பான்மையை சிறப்பாக இன்றைய நாளிலே நாம் பெற்றுக்கொள்ள இந்த புனிதர் நம்மை அழைக்கின்றார். அன்புமிக்குள்ள இன்றைய நற்செய்தியிலே முடக்குவாதம் உற்றவனை 4 பேர் சுமந்து ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள். துன்பத்தில் துயரத்திலே இருக்கின்ற அந்த நபருக்கு பாருங்கள், 4 பேர் துணையாக வருகிறார்கள். இன்றைய காலகட்டத்திலே துன்பத்தில் இருக்கின்ற போது யாருமே வருவது இல்லை. நிச்சயமாக அவருடைய நண்பர்களாக இருந்திருக்கலாம், அல்லது அவருடைய சகோதரர்களாக இருந்திருக்கலாம். அந்த மனிதன் படுகின்ற வேதனைகளை பார்த்து பார்த்து இந்த மனிதனுக்கு நிச்சயமாக ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து அந்த 4 பேர் அந்த நேரத்திலே அந்த ஒரு முடக்குவாதமுற்றவனை இறைவனிடம், இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள். அன்புமிக்கவர்களே, புனித தாமஸ் அக்வினாஸ் இந்த முடக்குவாதமுற்றவனுடைய நிகழ்வை பற்றி அவர் பேசுகின்ற போது இவ்வாறாக சொல்லுகிறார். இந்த முடக்குவாத மனிதன் யார் என்றால் பாவம் செய்த நம் அனைவரையும் குறிக்கின்றதாக இருக்கிறது. ஆகவே இதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவதாக அந்த முடக்குவாதமுற்றவனை நோக்கி, உன்னுடைய பாவங்களை நான் மன்னிக்கின்றேன், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. ஆகவே பாவங்கள் நம்முடைய உடலில் இருக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக இறைவனிடம் நம்மால் செல்ல முடியாது, அவர் அருகே நம்மால் செல்ல முடியாது. ஆகவே பாவங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற போது நாம் அனைவரும் செயலற்றவர்களாக, முடக்குவாதமுற்றவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இந்த முடக்குவாதமுற்றவனை 4 பேர் அங்கே உதவிக்கு வந்து அழைத்து செல்லுகிறார்கள். அந்த 4 பேர் யார் என்றால் புனித தாமஸ் அக்வினாஸ் சொல்கிறார், ஒன்று திருச்சபை. திருச்சபையால் தான் ஒரு மனிதனை இறைவனிடம் நெருங்க அழைத்து செல்ல முடியும், பாவத்திலிருந்து விடுவிக்க முடியும். இரண்டாவதாக இறை வார்த்தை. இறை வார்த்தை தான் ஒரு மனிதனுக்கு நிச்சயமாக அந்த பாவத்திலிருந்து விடுதலையை அள்ளி தர முடியும். ஆக இறை வார்த்தையை பற்றோடு ஏற்றுக்கொண்டவர்கள் தான்
நிச்சயமாக இறைவனை அணுக முடியும், பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியும் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக அவர் சொல்லுகிறார் திருவருட்சாதனங்கள். ஆகவே இந்த திருவருட்சாதனங்கள் தான் ஆவியானவரை உள்ளத்திலே கொடுத்து பாவத்தின் அனைத்து இன்னல்களையும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விரட்டுகின்ற ஒன்றாக இருக்கிறது. நான்காவது புனிதர்களுடைய ஜெபங்கள். ஆகவே நமக்காக புனிதர்கள் ஜெபிக்கின்ற போது நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற பாவங்கள் அனைத்தும் குறைந்து நாம் இயேசுவிடம் நெருங்கச் செல்லுகிறோம். ஆக இயேசுவின் பிரியமான இன்று நமக்கும் இந்த 4 வகை உதவிகள் தேவைப்படுகின்றன. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் முடக்குவாதம் உற்றவரை போல நாம் இருந்தால் இன்றைய நாளிலே ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டி சிறப்பாக இன்றைய நாளிலே நாம் ஜெபிப்போம். எல்லா விதமான பாவங்கள், கவலைகள், தீமைகளிலிருந்து ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலியை எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருக்கின்ற பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, புனித ஜோசப்பாசனுடைய நினைவு நாளிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் பலி பொருட்களை கனிவோடு கண்ணோக்கி அருளும். இவ்வாறு ஆண்டவருடைய பாடுகளின் மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்ற நாங்கள் அதற்கு ஏற்றவாறு வாழ வரம் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித ஜோசப் வாசனுடைய நினைவு நாளிலே திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கிறீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவுகூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித ஜோசப் வாஸ் மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அழகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, உண்மையின் நம்பிக்கைக்காக புனித ஜோசப்பா அயராது உழைத்து தமது வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தார். அதனால் இம்மறை நிகழ்வின் வல்லமையால் உமடியார்களை அதே நம்பிக்கையில் உறுதிப்படுத்தி அவர்கள் தங்கள் வார்த்தையாலும் வாழ்வாலும் எங்கும் அதை எடுத்துரைக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆரோக்கியனை ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.